ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் பால் வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே சுவையோட வீட்டில் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி வந்து 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் வந்து உதிரியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும். இது முக்கியமான டிப்ஸு. இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை 2 துண்டு எடுத்திருக்கேன். 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி, கருப்பு ஏலக்காய், கிராம்பு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது போல் சேர்த்து செய்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இது போல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது போல் நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் செய்கிறது போலவே நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு உதிரியாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட சூப்பராக நம்ம வீட்டில் செய்யலாம். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி தரலாம். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் போட்டுறாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். 2ஆக வகுந்துட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்து வதங்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது நீங்கள் சேர்க்க விருப்பம்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட செய்யலான்ட்டு தான் நான் வந்து ஒரு 4-5 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே வந்து நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்ததுனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இது கூட வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ நான் இது கூட சேர்க்குறதுக்காண்டி வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு போல், அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பட்டாணி நைட்டே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து இஞ்சி பூண்டும் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதுவும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் என்னவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 காய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய் சேர்க்க விருப்பமோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 வாசி வெந்திருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மல், ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம். ரொம்ப புளிப்பாக இருந்தால் நம்ம சாதம் வந்து புளிப்பாக இருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இது போல் வதக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் நம்ம 3/4 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அது போலவே 2 3/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இன்னொரு கப் அளவு
தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெண்டுமே தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே தண்ணி சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் கிடைக்கணுன்ட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வடிச்சிடணும். இப்போ நம்ம அரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு கல் உப்பு வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் விட்டுட்டேன். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்ல வாசமாக இருக்கும், அதனால தான் நான் இது போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதும்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் இல்லாட்டினா ஆயில்லே கூட செய்யலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். என்னோடய குக்கர் வந்து ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டான அளவு வெந்திருக்கும். உங்கள் குக்கர் எந்த கண்டிஷனில் இருக்கோ அது போல் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3 விசில் தேவைப்படும். இப்போ ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுப்படி அப்படியே செய்யுங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் பக்காவாக நம்ம வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி பண்ணலாம். பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம தண்ணி சேர்க்குறத கரெக்டான அளவில் சேர்க்கணும். நான் வந்து 3/4 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன், 3/4 கப் அளவு தேங்காய் பால், 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது போல் நீங்கள் கரெக்டாக சேர்த்து செஞ்சிங்கனாக்கா பக்காவாக வரும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1க்கு 2 அவ்வளோதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் பால் வெஜ் புலாவ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா மிச்சம் இல்லாமல் சுத்தமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.